செம்மொழி என்கிற பெருமையுடனும் உலகிலேயே தொன்மையான மொழி பேசுபவர்கள் என்ற கருவத்துடனும் கல் தோன்றி முன்தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடியிலிருந்து வந்தவர்கள் என்ற செருக்குடனும் 3 சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழ் மொழிக்கு சொந்தக்காரர்கள் என்ற பெருமையுடனும் இன்றைக்கு நிம்மான்ஸ் தமிழ் நண்பர்கள் குழு இந்த பொங்கல் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பது எவ்வளவு கடினமான வேலை என்பது எனக்கு அறியும். நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை நடத்திய அந்த அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். நாம பல பண்டிகைகளை கொண்டாடுறோம். புத்தாண்டு, தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி என்று பல பண்டிகைகளை கொண்டாடுறோம். ஆனா இந்த பொங்கல் விழாவிற்கு மட்டும்தான் தமிழர் திருநாள் என்று சொல்கிறோம். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி பொங்கல் பண்டிகையை கொண்டாடக்கூடியவர்கள் தமிழர்கள் மட்டும்தான். பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகன் கலையை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பதை மறந்தாலும், நற்றவத்தோர் உலமலாம் தோங்கும் எனது தாய் தமிழை நான் மறவேன் 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 என்று என்னுடைய நாவை அவிழ்த்து இங்கே 5ஆம் ஆண்டு நம்ம வீட்டு பொங்கல் திருவிழா என்ற தலைப்பிட்டு, எப்படி நம்ம வீட்டு பொங்கல் திருவிழா என்ற தலைப்பிட்டு இங்கே இந்த நிகழ்ச்சி நிமான்ஸனுடைய தமிழ் நண்பர்கள் குழுவினர் ஏற்பாடு செய்திருப்பது மகிழத்தக்கது, வாழ்க்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அவர்களுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விற்கு திரு ஜே முருகன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றியமைக்கு, அதே நேரத்தினிலே இங்கே நிமான்ஸ் இயக்குனர் அவர்கள் வருவதாக இருந்தது. அவர் வருவார் என்று கருதுகிறேன். பிரித்திமா மூர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மொழியும் வழியும் என்கின்ற உரையை என்னோடு இணைந்து பணியாற்றுகின்ற, என் தமிழோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு
தமிழரசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, இங்கே தலைமை விருந்தினராக வருகை நல்கியிருக்கின்ற திரு அருண் சி பரத் அவர்கள் முதன்மை ஆணையர் வருமான வரித்துறை கோவையைச் சேர்ந்தவர். அவர்கள் இங்கே வந்திருந்து வருகை தந்து இங்குள்ளவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியமைக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்து, அதே நேரம் இங்கே இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இது நமது வீட்டு பொங்கல் என்ற தலைப்பையிட்டு இந்த பொங்கல் திருநாளை இங்கே பெருநாளாக கொண்டாடுவதற்கு, இது 5வது ஆண்டு காலமாக நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்தையும் நன்றியும் பாராட்டுதலை தெரிவித்து, நான் இந்த நேரத்திலே ஒரு புது பார்வையோடு இங்கே பேச இருக்கலாம் என்று கருதுகின்றேன். இன்றைக்கு அந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தித்தான் இந்த சிடி ஸ்கேன்கள், எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் இன்றைய தினம் இந்த மருத்துவத்துறைக்கு இங்கே பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இந்த செயற்கை நுண்ணறிவானது இங்கிருக்கின்ற மருத்துவ செயல்பாடுகளுக்கு உலகம் முழுக்கவும் இன்றைக்கு தன்னுடைய முதலடியை பதித்து வைத்திருக்கின்றது. அதை நான் சொல்லுகின்ற நேரத்திலே இந்த நுண்ணறிவை பற்றி நான் பேச வேண்டும் என்று சொன்னால், தமிழனுக்கு 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இரும்பு வரலாற்றை இன்றைக்கு கண்டுபிடித்து அதற்கு உரியவன் இந்த உலகத்திலே வரலாற்றிலே என்று அவனுடைய நுண்ணறிவை இன்றைக்கு இந்த நாடு கண்டிருக்கிறது. அதாவது செயற்கை நுண்ணறிவு என்று சொன்னால், இயற்கையாக கிடைத்த அந்த இரும்பு தாதை எடுத்து அதை செயற்கை முறையிலே தன்னுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி அதை ஆயுதங்களாகவும் கருவிகளாகவும் பயன்படுத்தினானே தமிழன். அதுதான் அவனுக்கு இயற்கையிலே செயற்கை நுண்ணறிவு இருக்கிறது என்று நான் சொல்ல வருகிறேன். அது மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கரிகாலன் கட்டி வைத்தானே கல்லணை, அது கூட ஒரு நுண்ணறிவு தான். ஏனென்றால் அந்த காவிரி ஆற்றின் பெருவெள்ளத்தையே கட்டுப்படுத்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவன் கல்லணையை கட்டியிருக்கின்றான், ஒரு அணையை கட்டியிருக்கின்றான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு தன்னுடைய நுண்ணறிவை பயன்படுத்தியிருக்க வேண்டும், எந்த அளவுக்கு அவனுடைய அந்த அறிவாற்றல் இன்றைய தினம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதே கோவிலை எடுத்துக் கொள்ளுங்கள், 216 அடி உயரம், ஆனால் அடித்தளம் எவ்வளவு? 5 அடி. எவ்வளவு பெரிய நுண்ணறிவு, எவ்வளவு பெரிய நுண்ணறிவு என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஏனென்றால் இயற்கையிலே தமிழனுக்கு நுண்ணறிவனுடைய செயல் தன்னுடைய மூளையிலே ஊறியிருக்கின்றது என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். இன்றைய காலகட்டம் ஏஐ என்கின்ற செயற்கை நுண்ணறிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழன் அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த செயற்கை நுண்ணறிவோடு சென்று கொண்டிருக்கிறான். கற்காலத்திலே கல்லாயுதம் மற்றும் எலும்பு போன்ற மிருக தோள்களை, ஆடங்களை மட்டுமே பயன்படுத்தினான். அதன் பிறகு வெண்காலம் தோன்றிய போது, அந்த வெண்கல காலத்திலே, பிரான்ஸ் காலத்திலே அரப்பா மொஹஞ்சதாரோ போன்ற பகுதிகளெல்லாம் அதைத்தான் எடுத்து காட்டியது. அவன் நிலத்துக்கு மேலே கிடைத்த தாது பொருட்களை எடுத்துத்தான் அவைகளை நமக்கு சுட்டி காட்டினான். ஆனால் வளர்ச்சியின் காலம், வேகத்தின் அதிகரிப்பின் காரணமாக இரும்பு காலம் தோன்றிய பிறகுதான் மனிதன் பல்வேறு கருவிகளை பயன்படுத்த தொடங்கினான், ஆயுதங்களை பயன்படுத்த தொடங்கினான், இயந்திரங்களை பயன்படுத்த தொடங்கினான். மனிதனுடைய வளர்ச்சி என்பது இரும்பு காலம் துவங்கப்பட்ட பிறகுதான் ஏற்பட்டது. அந்த இரும்பு காலத்திலே நமக்கு உரிய பங்கு இருக்கின்றதா என்று சொன்னால், தமிழர்களுக்கு 5200 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழன் தன்னுடைய இரும்பு காலத்தை கண்டுபிடித்திருக்கிறான் என்பதை இன்றைய தினம் உலகத்திற்கு நாம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றோம். ஆக இந்த இரும்பு கால புரட்சிக்கு அடுத்து இப்பொழுது ஒரு மின்னணு புரட்சி நடைபெறுகிறது. 17, 18, 19ஆம் நூற்றாண்டு காலத்திலே தோன்றிய அந்த மின்சார புரட்சி ஒரு மின்கடத்தலை தொடங்கி இன்றைய தினம் மின்னணு யுக புரட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் அந்த மின்னணு யுக புரட்சியின் வாயிலாக, கணினிகள் வாயிலாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டு வருகிறது. தற்போது உலகையே தனது அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லுகின்றது. ஒன்றை செயற்கை நுண்கருவி என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்குள்ள பெற்றோர்களுக்காக இதை சொல்ல காரணம் இருக்கிறது. அதற்காக நான் சொல்லுகின்றேன். பிள்ளைகளுக்கான காரணம் இருக்கின்றது. தற்போது செயற்கை நுண்கருவானது என்ன செய்கிறது? ஆளில்லாத விமானத்தை அனுப்புகிறது,
ஏவுகணைகளை செலுத்துகிறது. ரோபோக்கள் இருக்கின்றன. ஓட்டுநர் இல்லாத வாகனங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்கள் இன்றைக்கு வரவிருக்கின்றது. அதே போல விண்கலங்கள் இன்றைக்கு செலுத்தப்படுகின்றன. ஐடி டெக்னாலஜிகளில் ஊடுருவி இன்றைய தினம் வன்பொருளும் மென்பொருளுமாக சேர்ந்து உலகை கலக்குகின்றன. இந்த ஏஐ என்னும் செயற்கை நுண்ணறிவு திறன்கள் கற்றல், பகுத்தறிதல், சிக்கலை தீர்த்தல், இயற்கை மொழியை புரிந்துணர்தல், புதிய தகவலை புனரமைத்தல், சுய திருத்தம், அனுபவத்தில் இருந்து கற்றல், புதிய உள்ளீடுகளுக்கு ஏற்ப செயல்படுதல் போன்ற கோட்பாடுகளில் இன்றைய தினம் செயற்கை நுண்ணறிவு இந்த உலகத்தை கட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. வகையான பயன்பாடுகளுக்கு வருகின்றது என்று சொன்னால் மருத்துவ பயன்பாடுகள், வாடிக்கையாளர்கள் பயன்பாடுகள், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டினுடைய செயல்கள், வணிக பகுப்பாய்வுகள், தரவுகள், தரவு உள்ளீடுகள், மின்னஞ்சல்கள், அதனுடைய பதில்கள், மென்பொருள் சோதனை அடிப்படையிலே உருவாக்கம் போன்றவைக்கு செயற்கை நுண்ணறிவு இன்றைய தினம் பக்கபலமாக உள்ளது. நான் இதை ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இனி உலகம் செயற்கை நுண்ணறிவை நோக்கி செல்லவிருக்கின்றது. நான் முன்பே குறிப்பிட்டதை போல தமிழனுக்கு செயற்கை நுண்ணறிவு அவன் இரத்தத்திலேயே ஊறியிருக்கிறது. அதை சொல்லத்தான் என்னுடைய பேச்சின் தொடக்கத்திலே நான் கல்லணையனை குறிப்பிட்டேன், தஞ்சை பெரிய கோவிலை குறிப்பிட்டேன், 5200 வருடத்திற்கு முன்னால் கிடைத்த அந்த இரும்பினுடைய நம்மளுடைய வளர்ச்சியை பற்றி குறிப்பிட்டேன். இதை சொல்லும்போது இன்னொன்றையும் சொல்லுகின்றேன். அந்த தமிழனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, அவன் எப்படி செயற்கை நுண்ணறிவிலே தன்னை செலுத்திக் கொண்டிருக்கிறான் இன்னமும், இதற்கு நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன். இன்றைய தினம் தமிழ் வழியில் பயின்ற APJ அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, சிவம் வீரமுத்து, தற்போது இருக்கின்ற நாராயணசாமி உட்பட அத்தனை பேருமே தமிழ் வழியில் கல்வியை படித்தவர்கள். ஆனால் அவர்கள் படித்தது தமிழ் வழி என்றாலும் அவர்கள் தன்னுடைய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி விஞ்ஞானிகளாக இன்றைக்கு உயர்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் பயன்படுத்தியது செயற்கை அறிவு, செயற்கை நுண்ணறிவு, AI சிஸ்டம். அதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இனி வரும் காலங்களிலே உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என்னுடைய பொங்கல் விழாவிலே இந்த கருத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். காரணம், இனி வரும் காலங்களிலே உலகத்தினுடைய முதலீட்டாளர்கள் எல்லாம் இந்த AI சிஸ்டத்திலே தான் தங்களுடைய முதலீடுகளை தர இருக்கின்றார்கள், முதலீடுகளை செய்ய இருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற நீங்கள் எல்லாம் படித்தவர்கள், இங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய அரசு துறையிலே பணியாற்றுகின்றவர்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எதிர்காலத்திலே இனி இந்த பள்ளிகளிலே இது போன்ற படிப்பறிவுகளிலே நீங்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களை கவனம் செலுத்த வேண்டும். ஆக தமிழர்களுக்கு ஏற்கனவே செயற்கை நுண்ணறிவு இருக்கின்றது என்பதை இன்றைய தினம் இந்தியாவில் இருக்கின்ற உலகம் முழுக்க வியக்கக்கூடிய வகையிலே நம்முடைய விஞ்ஞானிகளாக இருக்கின்றவர்கள், தமிழ் விஞ்ஞானிகளாக இருக்கின்றவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால் தான் எதிர்வரும் காலங்களிலே நமது பிள்ளைகளை நாம் எதிர்காலத்திலே நல்ல நிலையிலே ஆக்க முடியும். ஏன் தமிழர்கள் பொங்கலை ஒரு நாள் கொண்டாடிவிட்டு போவதல்ல, அவன் வாழ்நாள் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும், அவன் வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும். அப்படி பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் புதிய தொழில்நுட்பத்திற்கு அவன் செல்ல வேண்டும். அவனை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை நீங்கள் ஊக்குவிப்பதன் மூலமாகத்தான் தமிழன் வாழ முடியும். தமிழன் வாழ்ந்தால்தான் தமிழ் வாழும். ஆகவே உங்களுடைய சிந்தனைகளும் செயல்களையும் இனி வரும் காலங்களில் புதிய பார்வைகளை செலுத்துங்கள், தமிழர்களாக வாழுங்கள், தமிழருக்கு தொண்டு செய்யுங்கள், நாம் ஒற்றுமையை மனப்பான்மையை உருவாக்குங்கள் என்று கூறி வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.